الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 எதிர்பார்ப்புகள் இஸ்லாமிய ஆண்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் அவருடைய மனங்களிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 எதிர்பார்ப்புகள் என்ன? அந்த 3 எதிர்பார்ப்புகளையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிபந்தனைகளும் என்ன என்பதனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறையிலே அல் அஹஸாப் என்ற அத்தியாயத்தின் 21வது திருவசனமாக சொல்லக்கூடிய அந்த திருவசனத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் ஓதி காட்டினேன். என்ன சொல்லப்படுகின்றது? முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய இதயங்களிலே இருக்கக்கூடிய 3 முக்கியமான எதிர்பார்ப்புகள். எனக்கு அல்லாஹு தஆலா இந்த 3ஐயும் கொடுத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் அதில் அடங்கிவிடும். அந்த 3ம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் நிரந்தரமாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த 3 எதிர்பார்ப்புகள் கிடைத்து விடுமையானால் நான் பாக்கியசாலி. அந்த 3ஐயும் அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்பதாக எல்லோரும் நினைக்கின்றோம். அந்த 3 எதிர்பார்ப்புகள் என்ன? அந்த 3 எதிர்பார்ப்புகளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கைப்படுத்தி கொடுக்க உங்களுக்கு தருவதற்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை என்ன? ஒரே நிபந்தனை தான். அந்த ஒன்றை நீங்கள் சரியாக செய்து விடுவீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய 3ஐயும் கொடுத்து விடுவான். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். அந்த 3 நிபந்தனைகள் இருக்கின்றன, 3 விஷயங்கள், எதிர்பார்ப்புகள். நாம் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் வேண்டினார்கள், எல்லா நபிமார்களுடைய உம்மத்துமார்களும் வேண்டினார்கள், நல்லடியார்கள் அனைவர்களுமே வேண்டினார்கள். அந்த 3ஐயும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்து விடுவாயாக என்று கேட்டார்கள் என்பதனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றார். அது என்ன 3 எதிர்பார்ப்புகள்? எதை கேட்டார்கள் எல்லோருமே என்று பார்க்கும் பொழுது நாமெல்லாம் கேட்கத்தான் செய்கின்றோம். எல்லோருக்கும் இருக்கு எதிர்பார்ப்பு. துவாக்களில் நீளமான துவாக்கள் இருக்குகின்றன, சுருக்கமான துவாக்களும் இருக்குகின்றன. நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த துவா இருக்குகின்றது மிக சின்னது தான், எல்லோருக்கும் தெரியும். மணிக்கணக்காக துவா கேட்டாலும் கூட இறுதியாக அந்த துவாவை கேட்டுதான் முடிப்பார்கள்.
எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த மூன்றும் கிடைத்து விட வேண்டும். அந்த மூன்றில்தான் மனிதனாக நாம் பிறந்ததற்கு, நாம் முஸ்லீமானதற்கு முழு அர்த்தமும் இருக்குகின்றது என்பதனை அல்லாஹ் அங்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த மூன்று எதிர்பார்ப்புகள் என்ன? நாம் தினந்தோறும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கப்படுகின்றது, எல்லா துவாக்களிலும் கேட்கப்படுகின்றது. அந்த மூன்றையும் அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக. நான் சொன்னால் உங்களுக்கு விளங்கிவிடும். என்ன துவா? ரப்பனா, எங்கள் ரப்பே அல்லாஹுவே, ஆத்தினா, எங்களுக்கு நீ தந்து விடுவாயாக, ஃபித்துன்யா ஹசனத்தன், இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியான வாழ்க்கையை கொடு, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடு, வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடு, எங்களுடைய குடும்பங்களில் பரக்கத்தை கொடு, நேசபாசத்தை கொடு, உன்னுடைய அன்பை கொடு, என்னுடைய வாழ்நாள் பூராம் சிறப்பாக உனக்கு திருப்திகரமாக நான் வாழ்ந்து என்னுடைய முடிவு ஈமானோடு நான் மௌத்தாக வேண்டும். துன்யாவுடைய எதிர்பார்ப்பு தானுங்கிற உலகத்தில் நல்ல வாழ்க்கை அதுதான். அப்போ ஃபித்துன்யா ஹசனத்தன், உலகில் நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் நிம்மதியான திருப்தியான உனக்கு பிரியப்பட்ட எல்லா நலன்களோடும் நாங்கள் உலகில் வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும். அதை நீ கொடுப்பாயாக. ஒன்று. இரண்டாவது, வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன், மறுமையிலே நாங்கள் வஃபாத்தாகி எங்களை எழுப்பி கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது, மறுமையிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்களெல்லாம் எழுப்பப்பட்டு நிற்கும் பொழுது நாங்கள் அசிங்கப்பட்டு விடாமல், அவமானப்பட்டு விடாமல், உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகி விடாமல், உனக்கு நெருக்கத்தை பெறக்கூடிய வகையிலே, உன்னுடைய அன்பை பெறக்கூடிய வகையிலே எங்களுக்கு அந்த 7 பேர்கள் சொர்க்கத்துடைய நிழலை பெறுகின்றார்களே அரசுக்கு கீழாலே, அவர்களில் ஒரு பிரிவினர்களாக எங்களை ஆக்கி மறுமையிலும் எங்களுக்கு நீ சிறப்பை தருவாயாக. மூன்றாவது என்ன? வகீனா அதாபன்னார், சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்து நரகிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து விடுவாயாக, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடுவாயாக. இதானுங்கள நம்மளுக்கு தேவை. உலகத்தில் நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வேணும். மஹ்ஷரில் நாளைக்கு எழுப்பி கேள்வி கணக்கு கேட்கும்போது சிறப்பான முறையில் எங்களுக்கு நடத்தப்பட வேண்டும். எங்களுக்கு நரக விடுதலை வேண்டும், சொர்க்கம் வேண்டும். இந்த 3 தான் எல்லா நபிமார்களும் கேட்டாங்க, எல்லா உம்மத்துமார்களும் கேட்டாங்க. நீங்களும் கேளுங்க என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த 3 செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதையே தான் இந்த ஆயத்தில் அதில் அல்லாஹ் சொன்னான், இந்த 3 கேளுங்கன்னு சொல்லிட்டு. இன்று வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தில் இந்த 3ஐயும் நான் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார். இந்த 3 சிறப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் உங்களுக்கு நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை தெரியுமா? எனது ஹபீப் சையதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வழியிலே நீங்கள் நடந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுடைய வழிகாட்டியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி அவர்களுடைய வழியிலே கொஞ்சமும் கூட நெறி பிழாமல் நீங்கள் வாழ்வீர்களேயானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த முன்மாதிரியாக நம்ம அனுப்பி வச்சிருக்கிறோம். அவருடைய வழியில் தான் சிறந்த முன்மாதிரி, எல்லா வகையிலும் முன்மாதிரி இருக்கின்றது. அந்த வழியில் செல்லுவீர்களேயானால் என் திருப்தி அடைவீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு 3 கிடைச்சிரும். ஏன்னு சொன்னால் வமை யுத்தி ரசூல பகத் அதா அல்லாஹ, ராயத்தில் சொல்கிறான், யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ரசூலுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையாக ஆக்கி ரசூலுடைய வழியில் சரியாக கட்டுப்பட்டு நடப்பார்களேயானால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவங்க. திருப்பி இப்படி சொல்லலை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துறீங்கன்னு சொன்னால் ரசூலுக்கு கட்டுப்பட்டவங்க நல்லா சொல்லலை. எல்லாம் சொல்கிறது என்ன? நீங்கள் ரசூலை திருப்திப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையாக ஆக்கி நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளாகுவீங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் கருதப்பட்டு விடுவீர்கள். அதுதான் சொல்லி காட்டுறோம்.
இந்த ஆயத்தில் சொல்லும் பொழுது உங்களுக்கு வாசிக்கப்பட்ட அந்த அல் அஹஸாப் சூராவில் சொல்லப்பட்டது என்ன? லிமன் கான எருஜுல்லா, அங்கேயும் மூலம் தான் சொல்லுவான். லிமன் கான எருஜுல்லாக, யாரெல்லாம் அல்லாஹு தாலாவிடம் எதிர்பார்ப்பு வைப்பார்களோ, உலகில் வாழும் பொழுது நிம்மதி வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும், கடன் இல்லாமல் இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நல்ல மனைவி நல்ல மக்கள், என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழியணும், மௌத்து நல்ல மரணம் எனக்கு வரணும் என்று அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் எதிர்பார்ப்பார்களோ உலகத்திலே, அவர்களுக்கும் சரி மறுமையிலே லிமன்கான எருதுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர, மறுமையிலே அல்லாஹு தாலாவிடத்திலே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணும், அல்லாஹ்வுடைய ரிலா பொருத்தம் வேண்டும், இறைவனுடைய அந்த உபகாரத்தை பெறக்கூடிய அளவுக்கு நம்முடைய மரியாதை அமலை கொண்டு ஏற்பட வேண்டும். இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். 2, 3வது என்ன? வதக்கரல்லாஹ கசீரா, உங்களுடைய அமல்களை நிறுத்து பார்க்கும் பொழுது அந்த மீசானிலே உங்களின் அமல்களின் எடை அதிகமாக வரணும். சொர்க்கம் அப்போ தானே கிடைக்கும், பாவ மன்னிப்பு எல்லாம் அப்போ தான் கொடுப்பான். அந்த பாவங்கள் எல்லாம் பெய்து நன்மையின் எடையும் உங்களுக்கு கூடணும், அதிகமாக திக்ர் செய்தவர்களை நீங்கள் ஆகணும், வணங்கிய வழிபாட்டு ஆபிதுகளாக நீங்கள் மாறணும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களையா. இந்த 3ஐயும் சொல்கிறான். துனியாவிலும் ஆகிரத்திலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு உங்கள் அமல்களுடைய எடை அதிகமாக ஆகி சொர்க்கத்துக்கு ஆளாக வேண்டும். இந்த 3ஐயும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு நிபந்தனை தான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன், உங்களுக்கு நம்முடைய அருமை தூதர் எனது ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த வாழ்க்கையில் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குகின்றது. அவங்க வழியில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு அவர்களை தலைவராக ஏற்று அவர்கள் வழியில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 3 கிடைக்கும். 3 கிடைக்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தான் ஆளாகும். இந்த 3 கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த வழிகாட்டியாக நம்ம அனுப்பியிருக்கிறோம், அதை அவர்களை நீங்கள் வழிகாட்டியாக ஏற்று அந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என்பது. அப்போ இந்த ஆயத்து எல்லா நபிமார்களுக்கும் சொல்ல இல்லை, எல்லா நபிமார்களும் நல்லா தான் அனுப்பி வச்சான். அப்போ எந்த நபியை பார்த்தோம், இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்க, ஒரு ஆயத்து கிடையாது குரானில். உலக மக்களே, இந்த ஈசாவை பின்பற்றுங்கள், இந்த மூசாவை பின்பற்றுங்க, இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுங்க, உங்களுக்கு நல்ல வழிமுறை இருக்குது என்பதாக குரானில் எந்த இடத்துல அல்லாஹ் சொல்லலை. அவர்களுடைய சரித்திரங்கள்லாம் சொல்லப்படுகின்றது. இவருடைய வழியில் தான் உங்களுக்கு வழிமுறை, அழகிய வழிமுறை இருக்குது என்பதாக சொல்ல இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க, எத்தனையோ பேரை கொண்டாடுறோம், சரித்திரங்கள்லாம் பார்க்குறோம். எல்லா தலைவர்களுமே ஏதோ ஒரு வகையில் உயர்ந்திருப்பாங்க. நல்ல ஆட்சி செஞ்சார் இந்த அரசர், இவர் நல்ல கண்டுபிடிப்புகள் செய்தார், அதனால் பிரபல்யமாயிட்டார். இன்னொரு அவர் தன் குடும்பத்தில் சிறந்தவராக இருந்தார், இப்படி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒருத்தவர், ஒரு மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களும் தங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இதற்கு வழிகாட்டி யார் என்று பார்ப்பார்களே. ஆனால் உலகத்தில் எல்லா மக்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க. பெரிய பணக்காரன் இருக்கிறான், பரம ஏழை அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல் இருக்கிறான், ஆட்சியாளர் இருக்குகின்றான், குடிமக்கள் இருக்குகின்றார்கள், இப்படி பலதரப்பட்டவர்கள் உலகத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. அதிசயமான வாழ்க்கை செல்லாசனவர்களுக்கு எல்லாம் கொடுத்தது. யார் யார் எங்கே இருந்தால் இராணுவ வீரன் இருக்கிறான், படை தளபதி இருக்கிறான், சோல்ஜர்ஸ் இருக்கிறான், அவரவர்கள் அவங்க நிலையில் இருந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தாங்களா என்பதாக பார்ப்பார்களேயானால் எல்லோருக்கும் மாதிரி எல்லாம் பார்க்கலாம். எது வரைக்கும்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துறவரம் போணுதல் இருக்குகின்றது அல்லவா, என் வழிமுறை அல்லன்னாங்க. அந்நிக்காஹு மின் சுன்னத்தி
ஃபமன் ரகைப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, துறவரம் எனது வழிமுறை அல்ல. நிக்கா செய்து தான் என் வழிமுறைன்னு சொன்னாங்க. இப்போ பார்ப்போம், ஒருத்தர் துறவியாக போக ஆசைப்படுறார். துறவி குடும்பத்தில் விட்டு துறவியாக போயிடுறார். அவருக்கு ரசூலுல்லாஹ்வில் முன்மாதிரி இருக்குதா கேட்டால் அவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நுபுவத்துக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை விரும்பி ஹிரா குகையில் போய் உட்காந்துருப்பாங்க. தனிமையாக போய் உட்காந்து அங்கே இறைவனுடைய அந்த இபாதத்தை ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த துறவிக்கும் கூட அவர்கள் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய எந்த தரத்தார்களும் கூட தனக்கு முன்மாதிரியாக தன்னுடைய இந்த நிலைமைக்கு ரசூலுல்லாஹ் தான் என்னன்னு இருப்பாங்க என்று பார்க்க முடியும். வேறு எந்த தலைவரையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. எல்லா வகையான சிஃபத்துகளையும் எல்லா மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையையும் அந்த தரங்களையும் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே சமயத்தில் எல்லாரும் பின்பற்ற முடியும். எப்படி? நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுடைய நபி தான், அவங்களுக்கு வேதம்லாம் வந்துச்சு. இன்றைக்கி உலகத்தில் அதிகமான பேர் நாங்கள் இயேசுவை பின்பற்றுறோம், கிறிஸ்துவ மதம் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த இஞ்சிலை கொடுத்தான். இப்போ இவர் தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேறு பேர்களை சொல்கிறாங்க இல்லையா? இதை முன்மாதிரியாக வச்சு உலகத்தில் வாழ முடியுமா என்பதாக ஒருத்தவன் நான் பைபிளை பின்பற்றி வாழ்கிறேன் என்று சொல்லுவானேயானால் அவனுடைய வாழ்க்கை முழுமை பெறாது. மனித வாழ்க்கையில் முக்கியமான அம்சம் என்னங்க? மனம் முடிப்பது, பிள்ளை வளர்க்குறது, சொத்து பிரிச்சுக்கிறது, அடுத்த போல் ஆட்சி பண்ணுறது, எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படியோ எத்தனை வகைகள் இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இவ்வளவு செய்திகள் இருக்குது வாழ்க்கைன்னு சொன்னாக்கா யாராவது ஒருத்தவங்க பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் வழிகாட்டும் என்பதாக பார்ப்பார்களே. ஆனால் அதில் அப்படியெல்லாம் உபதேசங்கள் இருக்கும், அவ்வளோதான். உபதேசங்கள் இருக்கும். என்னுடைய இந்த நிலைமைக்கு என் சொத்தை இவ்வளோ வரைக்கும் எனக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, 3 ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, இது யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? குரானில் பார்த்தா டான்னு பார்த்துடலாம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் பார்த்தா டான்னு சொல்லிடலாம். எந்த வேதம் சொல்லும் உங்களுக்கு? என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு வழிமுறையை காட்டக்கூடிய ஒரே வழி குரான், ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் படி நான் வாழ்ந்துட்டு போக போகிறேன், இயேசு மாதிரியே நான் வாழ்ந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னால் அவன் கல்யாணம் முடிக்கக்கூடாது. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, குடுத்தனமெல்லாம் இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணியெல்லாம் வாழலை. அப்போது ஒரு குடும்பஸ்தனுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க முடியாது, ஒரு வியாபாரிக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாது, ஒரு அரசனுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியாது. வேண்டுமானால் ஆண்டிகளுக்கு, துறவிகளுக்கு அவர் முன்மாதிரியாக இருக்க முடியும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக பற்று இல்லாமல் அவர்கள் அந்த உடுத்திய ஆடையோடு மிக குறைந்த ஆசாபாசங்களோடு எந்த தேவையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றினா செய்யணும். ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா வகையிலும் பின்பற்றத்தக்கவர்கள். நீ அரசனாக இருக்கிறியா, ரசூலுல்லாஹ் மாதிரி இரு. நீ ஏழையாக இருக்கிறியா, ரசூலுல்லாஹ் மாதிரி சபூர் செய். நீ வியாபாரியாக இருக்கிறியா, இப்படி வியாபாரம் பண்ணு. எந்த வகையில் சோல்ஜராக இருக்கிறியா, படை தளபதியாக இருக்கிறியா, எல்லாத்துக்கும் வழிமுறைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் தான். உலகத்தில் வேறு யாரையும் ஒரே ஒரு ஆள் எல்லா அம்சங்களுக்கும் தலைவனாக இருக்க முடியாது, வழிகாட்டியாக இருக்க முடியாது. இதற்கு குர்ஆனும் ஹதீஸும் நிறைய சான்றுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படிலாம் யாரும் ஏழையாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஏழ்மையில் இருந்தாங்க. எப்படிப்பட்ட நபி? சோத்துக்கு வழி இல்லாமலாம் இல்லை, எல்லாம் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருந்தான். உயர்ந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நபி அவர்களை பார்த்து சொல்லிச்சு. நான் சொல்லுது, வராவத்துல் ஜிபாலு ஷும்மு மின் ஸஹபின். யா ரசூலல்லாஹ், வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு போகிறீங்களே, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இவ்வளோ செலவு பண்ணணுமா? மலைகள் கேட்டன,
நாங்கள் தங்கமாக மாறி விடுகின்றோம், எங்களை எடுத்து செலவு பண்ணிக்கலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்று மலைகள் கேட்டன. அல்லாஹ் நினைச்சா எல்லாம் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் தயாராக இருந்தான் கொடுக்கறதுக்கு. மேராஜுக்கு போனால் மேராஜுடைய சமீபத்தில் வரும், அல்லாஹ் சொன்னான், ஹபீபே யாருக்குமே கொடுக்காத பெரிய அந்தஸ்து உங்களை கொடுத்து இங்கே கொண்டாந்துருக்க பாருங்கள், இது வரைக்கும் ஒரு மலைக்கு கூட இங்கே வந்ததில்லை, நீங்கள் வந்துருக்கிறீங்க, எனக்கு என்னோடு இப்போ பரிபாஷை பேசிக்கிட்ட வந்திருக்கிறீங்க, என்னுடைய பவரை தாங்களுடைய சக்தி உங்களுக்கு தான். அப்போ ஒரு கேள்வி கேட்டான், இந்த வானம் பூமியினுடைய திறவுகோலை சாவியை உங்கள் கையில் கொடுத்துறவான்னு கேட்குறான். வானம் பூமியுடைய சாவினா என்னங்க? ஆட்சி அதிகாரங்கள், வானத்தின் அதிகாரம், பூமியின் அதிகாரம் எல்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், இது சம்மந்தமா என்னுடைய அன்பு உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், உன்னுடைய அன்பு தான் பெருசு. மலக்குகள் வந்தார்கள், சொர்க்கத்தை எல்லாம் சுற்றி காட்டினாங்க, ஜிப்ரீல் எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்போ கேட்டான், இங்கே தங்கிறியா, எவ்வளோ சொகுசு, என் உண்மை தங்க இருக்கிறாங்க, அவர்களை நான் கடையேற்ற வேண்டும், அவர்கள் வழிகாட்ட வேண்டும், உலகமெல்லாம் ரஹமத்தா எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறான் உலகத்துக்கு, எனக்கு அதுதான் பெருசு, இந்த சொர்க்கம் இருக்கம் எல்லாம் அதுக்கு அர்த்தப்படி தான் என்பதாக சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? வயிற்றில் கல்லை கட்டிக்கிட்டு அல்லாவே கேட்டான், என்ன வேணும்? யா அல்லாஹ் நான் அதையெல்லாம் ஆசைப்படலை, ஒரு நாள் உணவு உண்ண வேண்டும், பல நாட்கள் பட்டினியாக கிடைக்க வேண்டும், இதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஹதீஸ் பாருங்கள், பல கிதாபுகளில் பார்க்குறோம். இன்னா குன்னா நன்துரு இலல் ஹிலால் ஸலாஸத அஹ்லாலின் ஃபி ஷஹரைனி. ஆயிஷா நை சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், ஒரு மாதம் பிறக்கும், அடுத்த பிறையும் பார்ப்போம், ஒரு மாதம் கரெக்டாக முடியும், மூணாவது பிறையும் கூட பார்த்து விடுவோம், 2 மாதங்கள் முழுசாக முடிந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியருடைய இல்லங்களிலே அடுப்பு எரியாது, அடுப்பு பற்ற வச்சுருக்க மாட்டோம், யார் வீட்லையும் அடுப்பு எரிஞ்சிருக்காது, அவ்வளவு ஏழ்மையில் இருந்தோம், எல்லாம் சபூர் செஞ்சோம். ரசூலுல்லாஹ் சபூர் செஞ்சு காட்டி கொடுத்தாங்க. அப்போ கேட்குறாங்க, அப்படியா என்னத்தான் சாப்பிடுவீங்க, பட்டினியாக கிடக்க முடியும் என்று கேட்கும் பொழுது 2 வஸ்துக்கள், நீரும் பேரிச்சம்பழமும், இது 2 தான், வேறு மாவு கோதுமை எதையும் சேர்க்காம 2-3 மாதம் வந்துருக்கும். பல ஹதீஸ்கள் பார்க்கலாம், கிதாபில் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா. சபூர், ரொம்ப ஏழையாக இருக்கிறியா, ரசூலுல்லாஹ் பார்ப்பா, ரசூலுல்லாஹ் பார். அரசாட்சி அவனுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டதா, அரசனாக இருக்கிறியா, ரசூலுல்லாஹ் பார். எப்படி வாழ்ந்தாங்க? உலகத்தில் ஒரு பழக்கம் இருக்குகின்றது, ஒரு நாட்டை இன்னொரு அரசன் வந்து பிடிப்பானேயானால் போன உடனே அவன் என்ன செய்வான், முதல் வேலை அங்கே உள்ள அந்த முதல் அரசன் செஞ்சு வச்சான் இல்லையா, எதையெல்லாம் கண்ணியமாக சிறப்பாக ஆக்கி வைத்திருந்தானோ அதையெல்லாம் அசிங்கப்படுத்தணும், அதையெல்லாம் இல்லாமல் ஆக்கணும், நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டணும் என்பதாக முயற்சி எடுத்து செய்த முந்தைய ஆட்சியில் நடைபெற்றதையெல்லாம் வந்தவன் அழிச்சிடுவானான். அது எதை இஸ்ஸத்தாக்கிறதுனானோ அதை ஜில்லத்தாக்கி விட்டுருவானான். இன்றைக்கி நடக்குதா இல்லையா? ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு ஒரு அரசு பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் செய்வான், பெரிய பெரிய பாலங்கள் கட்டியிருப்பான், நீர்நிலைகளை உண்டாக்கியிருப்பான், அணைகள் கட்டப்பட்டிருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வேலை முடிகிற நேரம் பார்த்து ஆட்சி மாறிடும், இன்னொரு ஆட்சி வந்துடும். அவன் என்ன செய்வான், வந்தவுடனே அதெல்லாம் கை வைக்கக்கூடாது, அதை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் பேர் வரும், அது எந்த அளவுக்கு அசிங்கப்படணுமோ இல்லாமல் ஆக்கணுமோ அது அப்படியே கிடப்பில் போடு, நம்ம புதுசாக செய்வோம், யுவத்திட்டத்தை கொண்டாடுறாராம். நடக்குதா இல்லையா? உலகத்தில் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? பதில் ஆட்சியில் ஒன்று செஞ்சான்னு சொன்னால் அது அடுத்த ஆட்சிக்காரன் வந்து இதுக்காக கட்டின கட்டடமாக அது, நீ இதுக்கு வச்சுக்க சொல்கிறான், ஆக்கி விட்டுட்டு போயிடுறான். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னல் முழுக்க இதா தஹ்லு கரியத்தன், ஒரு அரசு இன்னொரு அரசாங்கத்தை இன்னொரு நாட்டை பிடித்து அரசாழ்வார்களேயானால் என்ன செய்வாங்க தெரியுமா? அப்போ உடனே அஃப்சதுஹா, அது ஃபசாது செய்வாங்க, செஞ்சுவிட்டு
அவங்க எதையெல்லாம் இஸ்ஸத்தாக கருதினார்களோ அதை மரியாதை குறைச்சி விட்டுருவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க. இது வந்து அரசர்களுடைய வேலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஆட்சியை பிடித்தார்கள். எந்த மக்காவை விட்டு விரட்டப்பட்டார்களோ, அகதியாக போனாங்களோ, சஹாபாக்கள் போனாங்களோ, அதையே ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு வெற்றி வீரராக வருகின்றார்கள். ஃபத்தஹ மக்கா, மக்கா இஸ்லாமியர்கள் கைவசம் வருகின்றது. வந்துட்டா அந்த மக்கத்து குஃபார்கள் இருக்கிறாங்கள, எல்லாம் நடுங்குறான். என்னென்ன அநியாயம் செஞ்சோம் இந்த இஸ்லாமியர்களுக்கு, அவங்க வீட்டை பிடுங்கணும், அவங்களுடைய வயல்களை எல்லாம் பிடுங்கணும், நாட்டை விட்ட துரத்தணும், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டோம். இப்போ திரும்பி வந்து அவர்கள் ஆட்சி செய்ய போகிறாங்க, மக்கா அவங்க கையில் போயிடுச்சு, நான் இன்னும் அநியாயம்லாம் பண்ணியிருக்கிறேனே, எனக்கு என்ன நடக்குமோ என்பதாக ஒவ்வொரு எதிரியும் பயந்தார்கள், அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். நம்மளுக்கு அவ்வளவுதான், ஆட்சிக்கு ஒரு வந்துட்டாரா நம்ம தொலைஞ்சோம் என்பதாக எல்லாம் நடக்கிறான். எந்த அளவுக்குன்னு கேட்டால், பத்ர் யுத்தத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு எதிரியை கொன்னுடுறாங்க. பத்ர் யுத்தத்தில் அவனுடைய மனைவி ஹிந்தா, இன்றைக்கெல்லாம் பாட்டில் சொல்லியிருப்பார், ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானே, இல்லை பாட்டெலாம் கேட்டுருப்போம் யார் ரசூலுல்லாஹ்ன்ட்டு. அந்த ஹிந்தாங்கிற பொம்பளை சபதம் எடுத்தா, வஹஷிங்கிற ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி அந்த ஹம்சாவை போய் நீ கொலை பண்ணணும். அவர் தான் வெட்டினார் என் புருஷனை. ஹம்சா யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா, சையது ஷுஹதா. இன்றைக்கி போனால் கூட உஹது யுத்த காலத்தில் அவங்களுடைய மெஜார்கள் இருக்கும். ஆளை வச்சு கொண்டுட்டா. எப்படி கொண்டாங்க தெரியுமா? கண்டம் துண்டமாக அடையாளம் தெரியாத அளவுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த ஹிந்தாவும் இருக்கிறாங்க மக்காவில், கொலை பண்ணார் இல்லையா வஹஷி, அவரும் கூட இருக்கிறார். அவங்க சரித்திரம் தான் பெருசாக வரும். ரொம்ப கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, எல்லாம் மக்காவுக்கு ஆட்சி பண்ண போகிறாங்க, நம்ம எல்லாம் அவ்வளவுதான், அவங்க பெரியப்பா இப்படியெல்லாம் கொண்டிருக்கிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க பாருங்க. அப்போ சஹாபாக்கள் கூட நினச்சாங்களாம், ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் பழி வாங்க போகிறாங்க, எல்லாத்துக்கும் இன்றைக்கி உததான், எல்லாரும் செத்தானுங்க என்பதாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? போன கையோட தவாப் செஞ்சாங்க. ஒரு உயரமான இடத்துல நின்று அறிவிப்பு கொடுத்தாங்க, நான் எல்லோரையும் மன்னித்தோம். அரசருடைய தன்மை பாருங்க, அரசர்களுக்கு முன்மாதிரி. நீங்கள் செய்த எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படுகின்றன. லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைய நாள் உங்களை பழிவாங்கப்பட மாட்டாது, நீங்கள் அனைவர்களும் மன்னிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லிட்டு, யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீட்டில் போய் பூந்தாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு, யாரெல்லாம் வீட்டில் பூந்து கதவை சாத்திக்கிட்டாங்களோ அவங்கள ஒன்றும் செய்யாதீங்க, யாரெல்லாம் தன்னுடைய அந்த ஆயுதங்களை கீழே போட்டாங்களோ நம்மளை பார்த்துட்டு அவங்கள விட்டுடுங்க, வயசானவங்களை தொடாதீங்க, பெண்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்காதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க. போகும்போது எந்த வகையான தன்மையும் இல்லைங்க. எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டாங்க, 13 ஆண்டுகள் மக்காவிலே 13 வருஷம் அவ்வளவு சிரமப்பட்டாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பெருமானார்கள் ஒரே வார்த்தையில், நான் அரசராக வந்து என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும், மக்க மாநகரே ஆறா ஓடலாம் ரத்தத்தில், அந்த அளவுக்கு எதிரிகள் செஞ்ச கொடுமை கொஞ்ச நேரத்தை இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, என்னுடைய சகோதரர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், யூசா அப்படித்தான் அவங்களும் வந்து துன்பப்படுத்தப்பட்டாங்க. யாருங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தூக்கப்பட்டாங்க. அவங்களுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து கடைசி காலத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி கொண்டு போய் அவர்களை அரசராக்கி விட்டுட்டான். அதே அரசர்கிட்ட இந்த சகோதரர்கள் எல்லாம் போய் தானியத்துக்காக வேண்டி போய் நிற்கிறாங்க, ரேஷனுக்காக. அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பிறகு பெரிய செய்தி யூசுப் சூறாவில் அப்புறம் எல்லாம் சொல்லி காட்டுறான். கடைசியாக எல்லாத்தையும் நிற்க வச்சு, நான் உங்களை பழி வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. ஏன்னு கேட்டால், அவங்க வந்து செஞ்ச சதி இருக்குதே கொஞ்ச நேரம் தான், கிணத்துல தள்ளி விட்டது தான். ஒரு சின்ன சதி வேலைக்கு அவங்க மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. உயிருக்கு அச்சப்பட்டு எல்லோரும் தன்னுடைய அவுத்தனத்தனையோடு போனாங்க. அப்பேற்பட்டவர்களை யாரையும் ஒன்றும் செய்யலை பாருங்க.
இது ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு முறைங்க. இப்படி ஒன்று ஒன்றையாக சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் பணக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஏழைகள் எப்படி இருக்க வேண்டும், சொத்துக்களை எப்படி அள்ளி கொடுக்கணும். ஒரு சிறுமி அவங்க பாபா என்ன பண்ணார், ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வெள்ளரி பிஞ்சு இருக்குல்ல, ரொம்ப பிரியம், ஹதீஸ்லயே வருது. அந்த பிஞ்சை கையில் கொடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ஏழை குடும்பத்து பிள்ளை, அவங்க வீட்டில் காய்ச்சது எடுத்துக்கிட்டு வருது. அந்த பொண்ணு வந்திருக்கும் பொழுது நபி அவர்களும் சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்து ஒரு நாட்டில் இருந்து சில பரிசு பொருட்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்திருக்குது. தங்கமாக வந்திருக்குது, இந்த நகைகளாக வந்திருக்குது, பரிசு பொருட்கள் வந்திருக்குது. இஸ்லாமிய ஆட்சி அங்கே நடக்குது. அங்கேருந்து வரியாக வசூல் பண்ணி கொண்டாந்துருக்கிறாங்க. பஹ்ரைன்லேருந்து வந்தது தான். வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த குழந்தை என்ன செய்யுது, வெள்ளரி பிஞ்சு கொண்டாந்து 2-3 கொடுக்குது. கை நிறையா தங்கத்தை எடுத்து நீ எடுத்துட்டு போ. மனசு வருமா? பொருளாக மதிக்க மாட்டாங்க. இருக்கும்போது அள்ளி கொடு, பிறருக்கு தான், ஏழைகளை பாரு. அதே மாதிரி ஒரு ஜிஹாதுக்கு போயிட்டு வராங்க. ஜிஹாதில் எந்த எதிரியை கொள்கிறாங்களோ அவங்க கொண்டு வந்த சாமம்பரை இவங்களுக்கு தான் சொந்தம். ஒருத்தர் அப்படி தான் வந்தான் எதிரி, ஒரு ஆட்டு மந்தையோடு. அவனை கொண்டுட்டாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள், ஷஹீதாக அவனை சாவடிச்சிட்டாங்க. அந்த ஆட்டு மந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுது. இதை ஓட்டிக்கிட்டு ரசூலுல்லாஹ் போகும் பொழுது ஒரு கிராமத்து ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தவர், ஆஹா முகம்மதே, உனக்கு இன்னைக்கு லக்கி தான், இவ்வளோ உனக்கு தான் சொந்தமா? ஏப்பா நீ பெரிய பணக்காரன் ஆகிட்ட போல் இருக்க அப்படின்ட்டான். ரசூலுல்லாஹ் அதே அடுத்த வரி, நீ எடுத்துகிட்டு போ, எல்லாரும் உனக்கு போ, எடுத்துகிட்டு போன்ட்டாங்க. இந்த எண்ணம் யாருக்கு வருங்க? இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், காசை பெருசாக மதிக்காத. இப்படி ஒவ்வொரு வகையிலும் யார் எந்த நிலையில் இருந்தாலும் நபி அவர்களை பார்க்க முடியும். உலகத்துக்கே முன்மாதிரி. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு படைப்பாளன் தன்னுடைய படைப்பினுடைய எல்லா திறமைகளையும் கூட்டி ஒரு படைப்பை உருவாக்கிட்டு அதை அழகு பார்க்குறான். இவ்வளோ திறமையாக செஞ்சுருக்கிறமேன்னு மக்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்படுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது அனைத்து சிஃபாத்துகளையும், தன்னுடைய அனைத்து உயர்வுகளையும், தன்னுடைய அனைத்து தன்மைகளையும் ஒன்றுபடுத்தி உருவாக்கப்பட்டவர்கள் தான், உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா சிஃபாத்துகளையும் ஒன்று சேர்க்கப்பட்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை போன்ற உலகத்திலே யாரையும் அல்லாஹ் தஆலா வைக்கல. அது மாதிரி முன்மாதிரியை கொடுக்க இல்லை. அதனால தான் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன். உலகத்தில் நீங்கள் சிறப்பாக வாழணும், மறுமையில் சிறப்பாக வாழணும், நரக விடுதலை கிடைத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த தேர்வே இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ்ட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னால், ஒரே வழி என்னங்க, எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஹபீப் அவர்களை நீங்கள் அழகிய முன்மாதிரியாக ஆக்கி அவர்களை பின்பற்றி கொள்ளுங்கள்னு சொல்லலாம். எனவே நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி அழகிய வழிமுறையிலே நாமும் அழகடைவோம். அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெறுவோம். நமக்கு வேண்டிய அந்த 3 எதிர்பார்ப்புகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ் கைகூட செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நமது பள்ளியாசலில் பார்த்து